தினந்தோறும் 2000 மூட்டை அரசு நேரடி கொள்முதல் செய்தா சொன்னார். ஆனால் இங்கே வந்து லோட்மேனை கேட்டால் அவர் வந்து ஒரு நாளைக்கு 900 மூட்டை தான் நாங்கள் நேரடி கொள்முதலத்தில் நாங்கள் மூட்டை இடம் போடுறோங்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? அமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் 2000 மூட்டை இங்கே நேரடி கொள்முதலில் இடம் போட்டிருந்தா இன்றைக்கி அந்த மூட்டை இடம் போட்ட மட்டும் இல்லை, இடம் போட்ட மூட்டையெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்குறாங்க. இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல. இந்த மூட்டையில் குடோன்லேருந்து வெளியே கொண்டு போகாதனால புதுசாக விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை எடை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கிட்டத்தட்ட 15 நாளாக இந்த காட்டூர் பயிலுக்கின்ற மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரிலிருந்து இந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடிச்சி இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. சாலையில் நெல்மணிகள்லாம் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியாக அப்படி செய்தியாட்டி சொன்னாங்க. இதை பார்த்துங்க. விவசாயிகள் கண்ணீரோட இன்றைக்கி அப்படி வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாக விவசாயிகளுக்கு ஆகிட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.